வெங்கட சுப்பையா சரஸ்வதம்மா தம்பதியின் மகளாக பிறந்தவர்தான் அஷ்டாவதனி என்று அழைக்கப்பட்ட பானுமதி அவர்கள். தனது தந்தையின் வழியே இசையை கற்றுக்கொண்டவர். படங்களில் தனக்கென தனி ஸ்டைலை உருவாக்கியவர். 1940களில் சூப்பர் ஸ்டார். பெண்களை மதிக்காத காலகட்டத்தில் தன்னை அனைவரும் மதிக்கும்படி தனது நடவடிக்கைகளின் மூலம் மாற்றி அமைத்து கொண்டவர். கரார் என்றால் அது பானுமதி அவர்கள்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தயாரிப்பாளர் சிந்தஜல்லு புள்ளையா நண்பரின் மகள்தான் பானுமதி அவர்கள். தான் தயாரித்த வர விக்ரயம் தெலுங்கு படத்தில் பானுமதி அவர்களை நடிக்க வைக்க வேண்டும் என்ற நண்பனிடம் கேட்க அவர் அதற்கு ஒத்துக்கவே இல்லை. விடாமல் தயாரிப்பாளர் புள்ளையாவும் நடந்தார். ஒரு வழியாய் ஒத்துக்கொண்டார். ஆனால் அதில் பல கண்டிஷன். எனது மகளை தொடக்கூடாது, காதல் காட்சி, முத்த காட்சி, ஹீரோ இருக்கக்கூடாது என்று சுப்பையா பல கண்டிஷனை போட்ட நிலையிலும் அனைத்தையும் ஒத்துக்கொண்டு அவர் விருப்பப்படியே நாயகன் இல்லாமல் எடுக்கப்பட்ட படம்தான் வர விக்ரயம். ஒரு சராசரி தந்தையாக தன் மகளின் திருமணம் பாதிக்கப்படும் என்று நினைத்தார். இப்படத்தில் நடிக்க பானுமதி அவர்கள் பெற்ற சம்பளம் 350 ரூபாய். 13 வயதுதான். முதல் படத்திலேயே பாடும் வாய்ப்பையும் பெற்றார். படம் பிரமாதமாக வெற்றி பெற்றது. முதல் படமே சோலாவாக நடித்த பெண்ணும் பானுமதி அவர்கள்தான். பிறகு பட வாய்ப்புகள் வந்தன. காதல் காட்சிகளில் நடிக்க விருப்பமில்லாத பானுமதி தன்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வைக்கிறார்கள் என்றும் தவறான புரிதல் வேறு. தொட்டாலே கோபப்படுவேன், அதனால் 2 படங்களும் தோல்வியை தழுவின என்கிறார். மீண்டும் கிருஷ்ண பிரேமா படத்தில் நடித்த சமயத்தில்தான் உதவி இயக்குனர் ராமகிருஷ்ண ராவ் அவர்களை காதலிக்க ஆரம்பித்தார். பானுமதியின் தந்தையும் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வரன் தேடினார். மகள் பானுமதியோ தனது காதலை வெளிப்படுத்தி தனது தங்கையின் வழியே தூது அனுப்பினார் தந்தைக்கு. ராமகிருஷ்ண ராவைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக நின்றார். தந்தையான சுப்பையா அவர்களும் இயக்குனர் ராமகிருஷ்ணா அவர்களை அழைத்து பேசிய போது அதிர்ச்சி அடைந்ததுடன் மகிழ்ச்சியும் அடைந்தார். நான் ஏழை உதவி இயக்குனர், தன்னால் பணக்கார நடிகையை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும், திருமணம் நடந்தாலும் மரத்தடியோ குடிசை வீடோதான் வாழ்க்கை, திருமணத்திற்கு பின் நடிக்கக்கூடாது, பாடக்கூடாது என்றார். கண்டிப்பாக ராமகிருஷ்ண ராவ். நீங்கள் சொன்னபடி சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட சொல்கிறேன். என் மகள் மிகப்பெரிய பாடகியாக வர வேண்டும் என்பது எனது வாழ்நாள் லட்சியம் என்பதால் குறைந்தபட்சம் பாட்டு கச்சேரி நடத்துவதற்காவது நீங்கள் ஒப்புதல் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பானுமதியின் தந்தை சுப்பையா அவர்கள். அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டார் ராமகிருஷ்ண ராவ் அவர்களும். பானுமதி சற்றும் சளைக்கவில்லை. விடாய்பிடியாய் நின்று அவருடைய அனைத்து கண்டிஷன்களையும் ஏற்றுக்கொண்டு தன் வீட்டு சம்மதத்துடன் 1943 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் திருமணமும் நடந்தேறியது. குடிசை வீட்டில் தொடங்கியது வாழ்க்கை. அவருடைய திறமைகள் அனைத்தையும் அந்த துடுக்குத்தனம் தனது திறமையெல்லாம் மறந்து அவருக்கு பிடித்த மிடில் கிளாஸ் விமனாகவே மாறிவிட்டார். 1945 மீண்டும் நடிக்க வாய்ப்பு தேடி வந்தது. தன் இஷ்டம் போல் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அமைதியாகவே இருந்தார். ராமகிருஷ்ண ராவும் முடியாது என்று மறுத்தபோது PN ரெட்டி நடையாய் நடந்து சம்மதம் வாங்கினார். பானுமதிக்கு நடிப்பதில்தான் விருப்பம் உண்டு, மனைவியின் திறமைகளுக்கு மதிப்பளித்து ஒதுங்கி கொண்டார் என்றும் சிலர் கூறுவதும் உண்டு. சிலர் இதுவே கடைசி படம் என்றும் கண்டிஷன் போட்டதாகவும் கூறப்படுகிறது. பானுமதி அவர்களும் நீங்கள் சொன்னால் நடிப்பேன் என்றாராம் பானுமதி அவர்கள். ஆனால் பானுமதி அவர்களும் மகனின் எதிர்காலத்தை நினைத்து நடிக்கவும் ஒப்புக்கொண்டார் என்கிறார்கள். அப்படம் ஸ்வர்கசீமா. இப்படத்தில் நடிப்பு, இசை, பாட்டு என்று தனது திறமைக்கு கிடைத்த வாய்ப்பு என்று எண்ணி திரைப்பயணத்தை துவக்கினார். திருமணத்திற்கு பிறகும் உச்ச நட்சத்திரமானார் பானுமதி அவர்கள். மீண்டும் சினிமாவில் சுழல ஆரம்பித்தார். 1949 ரத்னகுமார் தமிழ் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். PU சின்னப்பா அவர்களுடன் ஏற்பட்ட மோதல். தியேட்டரில் புகைப்பிடிக்க கூடாது என்று அப்படி ஒரு ஒழுங்கை கடைபிடித்தார் பானுமதி அவர்கள். மனதில் பட்ட விஷயத்தை பட்டென பேசும் வழக்கம் இருந்ததால் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் சொந்த படம் எடுக்கும் எண்ணம் தோன்றவே தனது மகன் பரணி பெயரிலேயே பரணி ஸ்டுடியோஸ் ஆரம்பித்து முழு பொறுப்புடன் முதலாளியானார்
பானுமதி அவர்கள். இவருடைய பரணி பிக்சர்ஸ் மூலம் சண்டிராணி தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் என தானே கதை எழுதி தயாரிப்பு என்று, அதுவும் இரட்டை வேடத்தில் 3 மொழிகளிலும் ஒரு ரவுண்டு வந்தார் இப்படத்தின் மூலம். சக்கரபாணி படத்திற்கும் இசையமைத்தார். 10 மாத பந்தம் படத்தில் பாடிய ஆங்கில பாடல் சூப்பர் ஹிட்டும் ஆனது. இவரின் சண்டிராணி படம் பாக்ஸ் ஆபீஸ் படம் என்றே கூறலாம். 15 படங்களுக்கு மேல் இயக்கி பல படங்களில் பாடியும் இவரின் பல பாடல்கள் அன்றைய கால சமூக பிரச்சனைகள், காதல், துயரம் என்று அதனை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கும். அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், செம்பருத்தி, அம்பிகாபதி, தாய்க்கு பின் தாரம், மலைக்கல்லன், ரம்பையின் காதல், நாடோடி மன்னன், அன்னை போன்ற படங்கள் இவரின் நடிப்பிற்கு இலக்கணம். இவருக்கு மிகவும் புகழை தேடி தந்த படங்கள் என்றும் கூறலாம். தொடர்ச்சியாக படங்களை தயாரித்தும் வந்தார். குழந்தைகளை கொண்டு துருவ மார்க்கண்டேயர் என்ற படத்தையும் இயக்கினார். ஒழுக்கத்தில் தீ என்று பலராலும் பேசப்பட்டவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தயங்கிய காலகட்டத்தில் மிஸ்டர் ராமச்சந்திரன் என்று உரிமையோடு அவரை அழைத்த ஒரே நடிகை பானுமதி அவர்கள் மட்டுமே. தெலுங்கு நடிகர் நாகேஸ்வர ராவுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்த போது எல்லோரும் பாராட்டினார்கள். பானுமதி அவர்கள் மட்டும் மிகச்சிறந்த நடிகர் என்றால் அது சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான். அவருக்கு பிறகுதான் வேறு யாருக்கும் தர வேண்டும் என்று தைரியமாக கமெண்ட் செய்தார். சிவாஜி ஒரு பிறவி நடிகர், நான் அவரின் ரசிகை என்றார். 1965 முதல் 70 வரை சில்ட்ரன்ஸ் பிலிம் சொசைட்டி உறுப்பினரின் பதவியை வகித்தார். 40 ஆண்டுகள் ரெட் கிராஸ் சொசைட்டியின் உறுப்பினர். தனது பெயரில் ஏழை குழந்தைகளுக்காக பள்ளியை அமைத்த ஒரே நடிகையும் இவரே. ரங்கூன் ராதா பானுமதி அவர்கள் சிறந்த நடிப்பிற்கு இலக்கணம் என்றும் அகராதி நடிகை என்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள் பாராட்டினார். அன்னை படத்தில் நடித்ததன் மூலம் இந்தியாவின் இவரை போல் நடிகை யாரும் இல்லை என்று பேசும் அளவு அப்படம் புகழ் பெற்றது. அப்படத்திற்காக தேசிய விருதும் பெற்றார். ஆந்திராவில் சிறந்த சிறுகதைக்கான சாகித்ய அகாடமி விருதும், சுயசரிதை நூலிற்காக தேசிய எழுத்தாளர் விருதும், திரைப்பட பங்களிப்பு 1966 பத்மஸ்ரீ விருதும், 1984 கலைமாமணி விருதும், 1984 பகுகல தீரதி ஸ்ரீமதி விருதும், 1985 ஆந்திர அரசின் ரகுபதி விருதும், 1992 தமிழக அரசின் அண்ணா விருதும், 2001 பத்ம பூஷன் விருது என்று விருதுகளை பெற்றுக்கொண்டே வந்தார் பானுமதி அவர்கள். அனைவரும் இவரை அம்மா என்றே அழைத்தும் வந்தனர். இசை, இயக்கம், தயாரிப்பு, ஸ்டூடியோ என்று திரைத்துறையை அதிரடித்த முதல் லேடி சூப்பர் ஸ்டார் பானுமதி ராமகிருஷ்ணா அவர்கள். இவரின் அனைத்து முயற்சிக்கும் கணவர் ராமகிருஷ்ண ராவ் அவர்களும் முழு ஒத்துழைப்பும் தந்தார் என்பதும் உண்மைதான். அன்றைய அனைத்து முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து திரைத்துறையில் வலம் வந்தவர். இந்தியாவின் முதலில் ஸ்டூடியோ ஆரம்பித்த நடிகை என்ற பெருமையும் இவரையே தான் சேரும். இந்த விருதுகள், பாராட்டுக்கள் எல்லாவற்றையும் தாண்டி இடர்பாடுகள், விமர்சனங்கள் என்று எது வந்தாலும் அதனையும் தாண்டி தன்னால் சாதிக்க முடியும், முயன்றால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் தனது செயல்களை செய்தும் தன்னை விருதுகள் தேடி வருமளவு தயார்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார் பானுமதி அவர்கள். எனது கணவரும் எனது துறையை சார்ந்தே இருந்ததால் என்னவோ எனது திறமைகளுக்கும் மதிப்பளித்தார். எனது திறமைகளை கண்டு ஆண்கள் அன்றும் இன்றும் பயந்தார்கள். என்னால் எதுவும் முடியும் என்று புரிந்து கொண்டார்கள். என்னை எதிர்க்கவும் முடியவில்லை. நான் யாரை கண்டும் அஞ்சுவதில்லை. இறைவன் எனக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதுவே எனக்கு பெரும் பாக்கியம். ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழவே ஆசை. இருவருக்கும் விரும்பிய அனைத்தும் கிடைத்தது. ஒன்றிற்காக மற்றொன்றை இழந்ததில்லை. எல்லாமே கிடைத்தன. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டேனோ நான் அப்படியே வாழ்ந்தேன். பணம், புகழ், விருது என்று என்னை எதுவுமே மாற்றவில்லை. எனது திறமையும் நம்பிக்கையும் தான் எனக்கு பரிசு என்கிறார் பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் 1999 ஒரு பேட்டியில் கூறியது: என் காலத்தில் எனக்கு நடிப்பு பிடிக்காது. ஏனென்றால் நடிகைகளை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆண்களே பெண் வேடமிட்டு நடித்த காலமும் கூட அது. எனக்கு சினிமா சுத்தமாக பிடிக்காது. நான் சினிமாவில் நுழைந்த போதெல்லாம் பெண் சினிமாவிலா என்று தாழ்வாக பார்த்தார்கள். நினைத்ததும் உண்டு. அதனாலும் பிடிக்கவில்லை. நான் சாதாரண பெண்ணாகவே வாழ விரும்பினேன். சினிமாவை முழுவதும் வெறுக்கிறேன் என்று பேட்டியில் கூறினார். நம்மால் இது முடியுமா என்று
கேட்டதை விட செய்து பார்க்கலாம் என்று அவரால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொண்டு அஷ்டாவதானி என்ற பெயர் பெற்று இன்றும் நம் மனதில் நிலைத்து நிற்கிறார் பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள். எப்பொழுதும் இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் உங்களுக்கு பிடித்த வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.